சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவில் ராசி கட்டத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய நீல ராசியான மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த சித்திரை மாசத்துல எந்தெந்த நாட்கள்ல எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சிறப்பானதா இருக்கும், எந்தெந்த நாட்கள்ல எல்லாம் நிறைய விரைய செலவுகளை மகர ராசிக்காரங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை வீடியோக்களா போஸ்ட் பண்ணிருக்கோம். மகர ராசிக்காரங்க இன்னும் உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. மகரம் அப்படின்னாலே தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி, தைரியமான ராசி, எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ராசி, எந்த சூழல்லையும் யாரையும் எதிர்பார்க்காத ஒரு ராசி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ராசி, நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ராசி, சொந்த பந்தங்களுக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு ராசி, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி, நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பிரிச்சு பார்க்க தெரியாத ஒரு வெகுளியான ராசி, எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு ராசி, நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு ராசி, நிறைய ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி, குடும்பத்துக்காக மாடா உழைக்கக்கூடிய ஒரு ராசி, பணத்தை விட குணம் தான் முக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம், நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, பணத்துக்கு பெரிய அளவுல மரியாதை கொடுக்காத ஒரு ராசி, பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ராசி, இதெல்லாம் விட முக்கியமா எதிரிக்கும் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. இதனாலேயே இந்த மகர ராசியில பிறந்தவங்க கைகளில் பெரிய அளவுல பணம் தங்காது, பணத்தை சேமிக்க இவங்களால முடியாது, பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கவும் மாட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா அந்த பணத்தை வெகுளித்தனமா செலவு பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா யாரையாவது நம்பி பணத்தை இழந்துருவாங்க. அதே நேரம் ராசி கட்டத்தில் இருக்கிற 12 ராசிகள்லையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை உள்ள ஒரே ராசி அப்படின்னா மகர ராசியை சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி இவங்க அவ்வளவு சுலபத்துல சோர்ந்து போயிட மாட்டாங்க, அந்த சோதனைகளை எதிர்த்து போராடுவாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் கையோட ஓட்டாண்டியா பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரி நம்மளோட வாழ்க்கை என்னைக்கா ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையை நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். அதே நேரம் இவங்க எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட இருக்காங்களோ அதே அளவுக்கு அடுத்தவங்களையும் நம்புவாங்க, அடுத்தவங்களை நம்பியே நிறைய ஏமாற்றங்களையும் பொருள் இழப்புகளையும் பண இழப்புகளையும் சந்திப்பாங்க. அதே சமயம் என்னதான் சுத்தி இருக்கிறவங்க இவங்களை ஏமாத்தினாலும் இவங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, நேர்மையான வழியில உழைக்கணும்னு நினைப்பாங்க, கஷ்டப்பட்டு நேர்மையா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க, யாரையும் ஏமாத்தி வாழணும் அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க. இப்படி எவ்வளவோ நல்ல குணங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற மகர ராசிக்காரங்க சமீப காலமா ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, மன வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய கடன் நெருக்கடி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமா குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் மகர ராசிக்காரங்க சமீப காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா கடந்த 6.25 வருஷமா 7.5 சனியோட தாக்கத்தால பெரும்பாலான மகர ராசிக்காரங்க ரொம்பவே சோதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க, ரொம்பவே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க, அணுவா சித்திரவதையை அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா நிறைய வேலை இழப்புகள், பண இழப்புகள், தொழில் நஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், சொந்த பந்தங்கள் மூலமா ஏமாற்றங்களை சந்திக்கிறது, நெருங்கிய நண்பர்கள் மூலமா துரோகங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளை மகர ராசிக்காரங்க இந்த 6.25 வருஷமா சந்திச்சுட்டு வராங்க. இதனால மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது மாற்றங்களை கொடுக்குமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த சித்திரை மாதத்துலதான் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி நடக்க இருக்குது. இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு முழுக்க யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. அதே சமயம் இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்கள் மட்டும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவசரப்படாம நிதானமா முடிவுகளை எடுக்கணும், எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த காரியத்திலையும் முடிவுகளை எடுத்துடக்கூடாது. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்களும் செவ்வாய் பகவான் சனி பகவானோட இணைஞ்சி உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவார். சனியும் செவ்வாயும் குடும்பஸ்தானத்துல இணைறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், நீங்க தப்பா ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தும்.
ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தி உங்களை தப்பு செய்யறதுக்கு இந்த கிரக சேர்க்கை தூண்டிவிடும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் கூட பிறந்தவங்களையும் உங்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலைகளையும் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கச்சிதமா செய்யும். அதனால மகர ராசிக்காரங்க இந்த மாதத்தோட முதல் 10 நாட்களும் ரொம்பவே நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாதீங்க, யோசிச்சு முடிவுகளை எடுங்க. இன்னும் சொல்ல போனா எவ்வளவோ கஷ்டமான காலங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலமா தான் இருக்க போகுது. அந்த நல்ல காலத்தை அடையிறதுக்கு ஒரு 10 நாட்கள் நீங்க பொறுமையா காத்திருந்தா ஒன்னும் பெரிய அளவுல பிரச்சனைகள் வரப்போறது இல்ல. அதனால அவசரப்படாம இந்த 10 நாட்களும் பொறுமையோட இருக்க கத்துக்கோங்க. பொறுமையை கைவிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பா இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா 2வது வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் 3வது வீடான மீனராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். அதே போல மாதத்தோட முதல் 10 நாட்களும் 3வது வீடான மீனராசியில இருக்கிற சுக்கிர பகவான் மாதத்தோட பிற்பகுதியில 4வது வீடான மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு மற்றும் சூரிய பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். இந்த 2 கிரகங்களோட பயிற்சியும் மகர ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற யோகங்களை கொடுக்க போகுது. ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்த கஷ்டங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலையும் கொடுக்க போகுது. குறிப்பா செவ்வாய் பகவான் 3வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே எதிரிகளோட தொல்லை முழுமையா விலகும். அப்படி இல்லைன்னா எதிரிகள் மனம் திரும்பி உங்களோட நண்பர்களா மாறுவாங்க. அதை விட முக்கியமா உங்க கூடவே இருக்கக்கூடிய துரோகிகளை அடையாளம் கட்டி கொடுக்கக்கூடிய வேலையையும் 3வது வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சு கொடுப்பார். இதனால இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில நண்பன் யாரு, எதிரி யாரு, துரோகி யாரு அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களையும் கட்டாயமா செய்வீங்க. அதே போல 3வது வீடு அப்படிங்கிறது உங்களோட சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட மன தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்களோட மன தைரியம் 2 மடங்கு அதிகரிக்கும். உங்க தம்பி தங்கைகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தம்பி தங்கைகள் கூட ஏதாவது மனக்கசப்புல இருக்கீங்க அப்படின்னா அந்த மனக்கசப்புகள் முழுமையா விலகும். போதா குறைக்கு உங்க நண்பர்கள் மூலமாவும் உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அதே போல நீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த விஷயத்தை செய்ய முடியாம ஏதாவது தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரியான காரிய தடைகள் இந்த சித்திரை மாசத்துல முழுமையா விலகும். குறிப்பா ரொம்ப நாட்களா சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். சொந்தமா நமக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதத்துல அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். வெளியூர் வேலைகள், வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த சித்திரை மாசத்துல கட்டாயமா ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல குரு மற்றும் சூரிய பகவானோட இணைஞ்சி 4வது வீடான மேஷராசியில சஞ்சாரம் பண்றார். சுக்கிர பகவான் 4வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே ஜாதகருக்கு நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் முக்கியமா குரு பகவானோட இணைஞ்சி சுக்கிர பகவான் 4வது வீட்டுல இருக்கிறதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாமே இந்த சித்திரை மாசத்துல சுப விரைய செலவுகளா இருக்க போகுது. குறிப்பா உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகள் இந்த சித்திரை மாசத்துல நடக்க போகுது. அது மூலமா ஒரு சில சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்துல கிடைக்கும். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்க நிலங்கள் வாங்கக்கூடிய யோகமும், உங்க திருமணத்துக்கு வரன்கள் அமையக்கூடிய யோகமும், ஒரு சிலருக்கு வாகனங்கள் அமையக்கூடிய யோகமும் இந்த சித்திரை மாசத்துல கட்டாயமா ஏற்படும். அதே போல நீங்க வேலை மாற்றத்துக்காக காத்திருந்தாலும் சரி, அரசு வேலைகளுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமான காலகட்டமா இருக்க போகுது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சுக்கிர பகவான் அருளால இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில இருந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் இது பாத சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால உங்களோட குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். ஒரு சில மகர ராசிக்காரங்க கணவன் மனைவிக்கிடையே தற்காலிக பிரிவுகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாவே இருக்க கத்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போக பழகிக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில மகர ராசிக்காரங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நீங்க சந்திச்சு வந்த பண நெருக்கடிகளும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுமையா விலக போகுது. நன்றி, வணக்கம்.